இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த வாரம் முழுவதும் நிலையற்ற காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளிலும் கூட நிலையற்ற காரியமாக கருதப்படுவது உலக மகிமை என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது பூவும் உதிர்ந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மனுஷருடைய மகிமை எல்லாம் எதை போல இருக்கிறதாம்? புல்லின் பூவை போல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலக மகிமை என்பது ஒரு நிலையற்ற காரியமாக கருதப்படுகின்றது. அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே ஒருவேளை பெரிய பணக்காரனாக இருக்கலாம். அப்படி பணக்காரனாக இருப்பதனாலே, அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பதாலோ, அல்லது சிறந்த அழகனாக அல்லது அழகியாக இருந்தாலோ, அவனுடைய மகிமை, அவனுடைய புகழ், அவனுடைய ஆஸ்தி, அழகு எல்லாம் மறிக்கும் போது எதுவுமே அவனோடு கூட அனைத்து காரியங்களும் என்ன செய்திடும்? மறைந்து போய்விடுறது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவனுடைய மரணத்தோடு அது அப்படியே மறைந்து விடும், மறக்கப்பட்டு விடும். இதுதான் உலக மகிமை. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் மட்டுமே இந்த பணம், புகழ், ஆஸ்தி, அழகு எல்லாம் நம்மோடு இருக்கும். ஆனால் நாம் மரித்த பின் நம்மளை என்ன சொல்லுவாங்க? என்ன பாடி எப்போ எடுப்பாங்க? நம்ம ஒரு உயிரற்ற ஒரு அக்ரிணை பொருளாக, நாம் இத்தனை நாட்களும் ஒரு உயர்திணை பொருளாக நாம் மதிக்கப்பட்டாலும் கூட, நாம் மரணித்த அந்த தினத்திலிருந்து, அந்த நாளிகையிலிருந்து நாம் ஒரு அக்ரிணை பொருளாக பார்க்கப்படுவோம். இல்லை, அவன் பேரை சொல்லி அவன் எப்போ அடக்காரதான் அப்படிலாம் கேட்க மாட்டோம். பாடி எப்போ எடுப்பாங்க, எப்போ அடக்க, அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஒரு அக்ரிணை பொருளாகத்தான் என்ன செய்வாங்க? மதிக்கப்படுகிறாங்க. இந்த மகிமை புல்லுக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. இந்த மனுஷனுடைய மகிமை எல்லாம் இந்த புல்லுக்கு ஒப்பாகத்தான் நினைச்சது பேசப்படுகிறது. இந்த மண்ணிலே முளைக்கின்ற புல், அந்த புல்லிலே ஒரு பூ தோன்றுகிறது. பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கலாம். ஆனா சில நாட்களுக்குள்ள புல் ரொம்ப காலமா நிற்காது இல்லையா? அந்த புல் ஒரு சில நாட்களுக்குள்ளே வளர்ந்து அப்படியே காஞ்சி போகும். அப்படி புல் உலர ஆரம்பிக்கும் போது இந்த பூவும் அதனோடு சேர்ந்து என்ன செய்யும்? உதிர்ந்து போய்விடும் இல்லையா? அதோட பூவும் காஞ்சி போயிடும். அதே போலத்தான் மனிதனுடைய உலக மகிமையும். எவ்வளவோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளவோ ஆஸ்தி உடையவனாக இருக்கலாம், சிறந்த அழகுள்ளவனாக இருக்கலாம், அல்லது சிறந்த பதவியில இருக்கலாம், மேலான உயர்ந்த பதவியை வகிக்கிறவராக இருக்கலாம். அந்த மரணத்தோடு எல்லாம் போய்விடுகிறது. அவனுடைய உலக மகிமை எல்லாம் அதோடு முடிந்து போய் விடுகிறது. பாருங்க, தானியேல் 4 அதிகாரத்திலே நாம் நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு அரசனை குறித்து வாசிக்கின்றோம். அவன் தன்னுடைய மகிமை பிரதாபத்தை வெளிப்படுத்துவதை நம் தானியேல் 4:30 வாசிக்கலாம். அவன் சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. எல்லாம் இந்த ராஜ்யம், வல்லமை, மகிமை எல்லாம் யாருக்கு உரியது? நம்ம ஆண்டவருக்கு உரியது. ஆனால் அவன் எல்லா ராஜ்யம், வல்லமை, மகிமை எல்லாம் அவன் தனக்கென்று அவன் எடுத்துக்கொள்கிறான். இந்த உலக மகிமைக்காக அவன் எடுத்துக்கொள்கிறான். பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி இருக்கிறேன் இல்லையா? இது எதனால் நடந்து? என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என்னுடைய மகிமை அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. எல்லா ராஜாக்களை பார்க்கலாம் என்னுடைய மகிமை சிறந்ததாக இருக்கிறது. நான் என்னுடைய ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின என்னுடைய மகா பாபிலோன் எவ்வளவு பெரிதா இருக்கிற, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வல்லமை, பராக்கிரம், மகிமை எல்லாம் அவன் வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனம், மகிமை, வல்லமை எல்லாம் தான் எடுத்துக்கொள்கிறான். இந்த உலக மகிமைக்காக அவன் எடுத்துக்கொள்ளும் போதே, இந்த வார்த்தைகள் அவனுடைய வாயில் இருக்கும் போதே அவன் மகிமை அவனை விட்டு எடுபட்டு அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோட ஆகாயத்து பனியிலே நனைந்து மிருகங்களைப் போல அவன் புல்லை தின்கிறவனாக மாற்றப்படுகிறான். பாருங்க, அவனுடைய மகிமை எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போகிறது. ஆனா இன்றைக்கு நம்ம எவ்வளவோ பெருமையாய் பேசுறோம் இல்ல? மனிதர்கள் பேசுறான், அன்னைக்கு நீ பெரியவனா, நான் பெரியவனா, என் பணபலம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் கட்டின பங்களா மாதிரி உன்னால கட்ட முடியுமா, அவ்வளோ பெரிய மாளிகையை நான் கட்டி வச்சிருக்கேன், இன்னைக்கு உன்னால கட்ட முடியுமா பேசுறாங்கல்ல.
நீ மரித்து போனால் அதை அனுபவிப்பது யார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லை. நம்முடைய மகிமை பிரதாபத்தை, இந்த உலக மகிமையை நாம் பெரிதாக எண்ணுகின்றோம். நாம் மரித்த பின் நாம் எங்கே போகின்றோம், இதை நம்ம எண்ணி பார்ப்பதே இல்லை இல்லையா? நாம் மரிக்கும் போது நாம் மகிமை நிலையற்றதாகி விடுகிறது. எனவே நாம் நிலையான நகரமாகிய அந்த மோட்சத்திற்குள் பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுவோம். இங்கே இருக்கிற எந்த காரியமுமே ஒரு நிலையான காரியம் கிடையாது. நம்ம எவ்வளவோ பெரிய பங்களா மாதிரி வீடு வச்சிருக்கலாம், ஆனால் அது நிலையான காரியமா? இல்லை. நாம் மரிக்கும் போது இந்த வீட்டை நம்மோட சேர்த்து அனுப்ப முடியுமா? இல்லை. ஆனால் நாம் பரலோகத்திலே நமக்கென்று நாம் மரிக்கும் போது அந்த நித்தியமான வீட்டிலே நம்மை அழைத்து கொண்டு அவர் போகும்போது அங்கு நமக்கென்று ஆண்டவர் வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார், மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார். நாம் அதற்கேற்றபடி இந்த உலகத்திலே வாழ்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அல்லது இந்த உலக மகிமையை நாடி, இந்த உலகத்துக்காக உலகத்தின் சம்பத்துக்களை நம்பி, இந்த உலகத்தின் பணத்தை நம்பி, உலகத்தின் அழகை நம்பி, இந்த உலகத்தின் மகிமையை நம்பி நாம் அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அது எல்லாம் ஒரு நிலையற்ற காரியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து நாம் அந்த மேலான, அந்த மகிமையான உலக மகிமை அல்ல, அந்த உன்னதமான அந்த மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நிலையற்ற உலக மகிமை எனக்கு வேண்டாம்ப்பா. ஒருவேளை இந்த உலகத்திலே என்னை பலர் வெறுக்கலாம், என்னை அழகில்லாதவள் என்று சொல்லி வெறுக்கலாம், இவளிடத்துல என்ன பணம் உண்டு, என்ன ஆஸ்தி உண்டு என்று சொல்லி நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் வைத்து அவர் அழகு பார்க்க விரும்புகின்றார். அதற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் மகிமையை நாம் நம்மை விட்டு ஒழிப்போம். நம்முடைய வார்த்தைகள் பெருமையான மேட்டிமையான வார்த்தைகளாக இராதபடி, நம்முடைய பார்வை மேட்டிமையான பார்வையாக இராதபடி, நம்முடைய செல்வம் மற்றவர்களுக்கு உதவுகிறதா இருக்கும்படியாக இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இந்த உலக மகிமையை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு நாம் உன்னதத்தின் மகிமையை நாம் தரித்து கொண்டவர்களாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் மகிமையை விட மேலான மகிமையுள்ள வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தர நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புகளே சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த உலக மகிமை ஒரு நிலையற்ற ஒரு காரியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபை தாங்க. இந்த உலகத்தில் நாங்கள் அநேக காரியங்களே ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி செல்கிறோம் ஐயா. இந்த உலகத்தின் பின்னால் அலைகிறோம் ஆண்டவரே, அழகை நம்பி, பணத்தை நம்பி, ஆண்டவரே இன்னும் மனிதர்களை நம்பி நாங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் ஐயா. நாங்கள் மரிக்கின்ற நாளிலே எதுவும் எங்களோடு கூட வராது சாமி. இந்த உலகத்தின் மகிமை அழிந்து போகிற ஒரு மகிமையப்பா. ஆனால் அந்த நித்தியமான மகிமைக்குள் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. என்னுடைய வாழ்க்கையை அப்படியாக எடுத்து நீங்க நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேன்மையை நம்பி, மகிமையை நம்பி நாங்கள் ஆண்டவரை அழிந்து போய்விடாதபடி உண்மையே நாங்கள் பின்பற்றி வர, நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிற பாதையை நாங்கள் பின்பற்றி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நிலையற்ற காரியங்கள் எங்களில் இருக்குமானால் அதை எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே அந்த நிலையான நகரத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதை போல இந்த தினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க அவங்க ஜெபிக்கிறதற்கு மேலாய், அவங்க விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு மேலாய் நீங்க கொடுக்க போற தயவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை